Hey guys, so welcome back to the classes. நம்ம last class third chapter முடிச்சிருக்கோம். So let's get into the fourth chapter, consumption and investment function. So what exactly is consumption? What exactly is investment? Consumption நீங்கள் எங்கே படிச்சிருக்கீங்க? +1 second chapter consumption analysis. What is consumption then? Consumption means destruction of utility. Destruction of utility is called consumption. What is utility then? Want, satisfying power, usefulness. If you could remember, you should remember these things. Sorry, coming to your investment என்னன்னா taking money and putting somewhere for getting interest. Investing in the sense your asset are being moved from you to others for the purpose of getting a consideration is called investment. புரியல. உங்ககிட்ட இருக்க காசு இன்னொருத்தர்கிட்ட போவோம், எதுக்காகனா இன்ட்ரெஸ்ட்காக போகும். This is called investment. Okay, chalo, coming to the introduction. So introduction la enna kuthukkrana, first paragraph la enna kuthirukana, second chapter national income படிச்சிங்களா. ஸோ நேஷ்னல் இன்கம் எது மேலே ரொம்ப டிபெண்ட் ஆகுதுன்னா கன்சம்ஷனோ இன்வெஸ்ட்மெண்ட் மேலே ரொம்ப டிபெண்ட் ஆகுது. ஆமாம், கன்சம்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் மேலே தான் இன்கம் நேஷ்னல் இன்கம்மை டிட்டர்மின் ஆகும். எப்படின்னா நீ ரொம்ப கன்சியூம் பண்ணினா ரொம்ப பே பண்ணால் உனக்கு நிறைய இன்கம் வரும். ஓகேவா, ரொம்ப இன்கம் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் தான் ஒன்ஸ் அகேன் த எம்ப்ளாய்மெண்ட் வில் இன்க்ரீஸ். ஒன்ஸ் அகேன் இந்த எம்ப்ளாய்மெண்ட் இஸ் இன்க்ரீஸிங், யோர் பேமெண்ட் வில் பி இன்க்ரீஸ்ட். பேமெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதுதான் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ஆகும், இன்கம் ஜாஸ்தி ஆகும். இன்வெஸ்ட் நிறைய பண்ண யோர் இன்கம் ஆல்சோ வில் பி இன்க்ரீஸிங். ஸோ கன்சம்ஷனுக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் தெர் இஸ் அ very good relationship with the consumption and investment has a very good relationship with the national income. புரியுதா? ஓகே, இங்கே என்ன ஃபஸ்ட் சாப்டரில் you have to remember is that மல்டிப்ளேயர்னு ஒன்று கொடுத்துருக்கான். மல்டிப்ளேயர்னால் என்னடா இது? you have to மல்டிப்ளேயர்னா என்ன? say example something which is going to the larger extent, a small amount is going to become a larger amount. Say example 4 is chuma value la, when 4 is multiplied with 5, what it becomes 20. So 4 and 20 there is a large difference la. So multiplier adhe concept tha inga. Multiplier means when the investment is increasing, your national income also will increase. inga clean ah kuduthirukka parunga. The multiplier refers to change in national income resulting from change in investment. இன்வெஸ்ட்மெண்ட்டில் சேஞ்ச் ஆகிறதுனால உங்களோட நேஷ்னல் இன்கமும் இன்க்ரீஸ் ஆகுது. 2 marks guys. வாட் இஸ் மல்டிப்ளையர்னா, your income is increasing because of change in investment is called multiplier. Hey புரியுதா? The value of multiplier still depends on consumption function. கண்டிப்பாக என்ன கொடுத்துருக்கான் மல்டிப்ளையர்னா, சேஞ்ச் இன் யோர் இன்கம் because of change in investment. That is what your multiplier. Multiplying means your income is being multiplied when the investment is increased. புரியுதா? இன்கம் எப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். சார் இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆனால் இன்கம் எப்படி சார் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னு நினச்சிங்களேன், ஜாஸ்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நிறைய ப்ரொடக்ஷன் வரும், சப்ளை ஜாஸ்தி ஆகும். சப்ளை ஜாஸ்தி ஆச்சுன்னா எம்ப்ளாய்மெண்ட் நிறைய வேணும். ப்ரொடக்ஷன் நிறைய பண்ணுறதுக்கு நிறைய பேர் எம்ப்ளாயிஸ் வேணும். நிறைய பேர் எம்ப்ளாயிஸ் பண்ணால் நிறைய மேனுஃபேக்சர் பண்ணுவாங்களா? நிறைய மேனுஃபேக்சர் பண்ணால் நிறைய செல் பண்ணுவாங்க. நிறைய செல் பண்ண நிறைய இன்கம் வருமா? அதுதான் the relationship between your national income and investment is called multiplier. இது ஒன்று புரிஞ்சுக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட் சேஞ்ச் ஆகிறனால இன்கமும் சேஞ்ச் ஆகும், இன்கமும் இன்க்ரீஸ் ஆகும். இன்வெஸ்ட்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிறனால இன்கமும் இன்க்ரீஸ் ஆனால் தட் இஸ் கால்ட் மல்டிப்ளையர். இன் சிம்பிள் டேர்ம்ஸ் த இன்கம் இஸ் பீங் மல்டிப்ளையர்ட் பிகாஸ் ஆஃப் இன்க்ரீஸ் இன் த இன்வெஸ்ட்மெண்ட். புரியுறதா? சலோ, the next one is consumption relationship. இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சலரேட்டர்னு ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் ஆக்சலரேட்டர் அப்படின்னா, the relationship between consumption expenditure and capital expenditure. These 3 lines. The relationship between your consumption expenditure and capital expenditure is explained by the principle of accelerator. எங்க கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா என்ன? Okay, let me take you to one example. Okay, so you are having a sugarcane shop. ஓகே, சுகர்கேன் ஜூஸோட ஷாப் இருக்குதுன்னு நினச்சிங்களேன். சுகர்கேன் நிறைய பேர் வாங்கி இப்போது ஸ்டார்ட் பண்ண சொல்ல ஒரு 10 பேர் வராங்கன்னு நினச்சிக்கேன். டைம் போக நீ ஃபேமஸ் ஆகிட்டிங்கன்னா வாட் தே வில் திங்க் இஸ் தட் மெனி பீப்புள் வில் கம் டு ட்ரிங்க் ஜூஸ் இன் யோர் ஷாப். அப்போ நிறைய பேர் வர சொல்ல ஒரு மிஷின் வச்சு பண்ண முடியாதுல்ல, அப்போ நிறைய மிஷின் வேணும். ஒரு 1000 பேர் வராங்கன்னு நினச்சிங்களேன், 1000 பேர் வரத்துக்கு ஒரு மிஷின் பத்தாது இல்லை. ஸோ யூ ஹாவ் டு இன்ஸ்டால் அட்லீஸ்ட் 30-40 மிஷின்ஸ். அப்போ 30-40 மிஷின்ஸ்
இன்ஸ்டால் பண்ணால் உன்னோட கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரும் ஜாஸ்தி ஆகுமா? புரியுதா? த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யுவர் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். வென் யூ ஆர் யூஸிங் ஒன் this sugarcane crushing machine, you can produce only a certain amount of certain liters of your juices. At the same time, if you want to increase the liters of juices, you have to increase the this one மிஷின் இன்க்ரீஸ் பண்ணால் உனக்கு அந்த சுகர் கேன் அந்த கரும்பும் ஜாஸ்தி வேணும். அப்போது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். மிஷின் இன்க்ரீஸ் பண்ண சொல்ல சுகர் கேனும் நிறைய வேணும். இந்த ரிலேஷன்ஷிப் பேர் தான் ஆக்சலரேட்டர். சார் மல்டிப்ளையருக்கும் ஆக்சலரேட்டருக்கும் ரொம்ப சிம்பிள் டிஃப்ரென்ஸ். இந்த 2 marks they may ask anything. What is multiplier? Change in income because of change in investment is called multiplier. Accelerator this is a relationship between your consumption expenditure and capital expenditure. Okay, அவ்வளோதான் ஃபஸ்ட் பேஜ், வேறு எதுவுமே இல்லை. nothing they had given. consumption function chalo. Let you go to the basics. How can you consume? You should have the income. எனக்கு ஏதோ ஒன்று சாப்பிடணும், ஏதோ ஒன்று வேணும் அப்படின்னா what I have to do? I should have money. If I have to go, நான் ஒரு ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்டு காசு கொடுக்காத வந்துடலாமா? நோ இல்லை. So if I have to consume, I should have money. And that is what consumption function. Consumption function is nothing but it is a relationship between two things which is called consumption and national income. தெரியுதா? என்ன கொடுத்துருக்காங்க? It is a functional relationship between two aggregates, that is VIZ, namely total consumption and gross national income. The relationship between the total consumption and gross national income is called consumption function. ரொம்ப பேசிக், எதுவுமே தெரியலனாலும் கன்சம்ஷன் எப்போ பண்ணுவோம்? இன்கம் இருக்கும். ஸோ இன்கமுக்கு கன்சம்ஷன் ரிலேஷன்ஷிப் பேர் தான் கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். வாட் இஸ் த ஃபார்முலா? ஒன் மார்க் கைஸ். Consumption is a function of income. C is equal to F of Y. Consumption is function of income. So here income is independent variable, consumption is dependent variable. I repeat, income is independent variable, your C is dependent variable. சார் எப்படி சார் சொல்கிறீங்கன்னா, இன்கம்மை பேஸ் பண்ணி தான் கன்சம்ஷன் பண்ண முடியும். உன்னோட இன்கம் 100 rupees இருந்தால் நீ 100 rupeesக்கு தான் வாங்க முடியும். உன்னோட இன்கம் 1000 rupees இருந்தால் 1000 rupeesக்கு வாங்கலாம். அப்போ கன்சம்ஷன் எது மேலே டிபெண்ட் ஆகுதுன்னா இன்கம் மேலே டிபெண்ட் ஆகுது. So your consumption is dependent variable, your income is independent variable. C is equal to F of Y. சரி, புரியுறதா? சரி, இங்கே என்னென்னா கன்சம்ஷன் ஃபங்க்ஷனு எங்கள் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறோம். ரிலேஷன்ஷிப் இஸ் பேஸ்ட் ஆன் சிட்ரஸ் பேரபஸ். நம்மளுக்கு இங்கே கன்சம்ஷனில் என்ன 2 ஃபேக்டர், 2 வேரியபிள், கன்சம்ஷனும் இன்கமும். மிச்சம் எல்லாமே சேமாக. சிட்ரஸ் பேரபஸ்னால் என்ன தெரியுமா? எவ்ரி அதர் திங் ஷுட் பி கான்ஸ்டன்ட், அதர் திங்ஸ் பீயிங் சேம். எல்லாமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள் சார் அப்படின்னா, சே கொரோனா டைமில் can you say that can you pay the full fees? And parents, they will not be going to job. Can you expect the parent to pay full fees? No. Normal டைமில் can you expect the parent to pay the fees? Yes. அப்போனா அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த சிச்சுவேஷனு இது வேறு எல்லாமே கான்ஸ்டன்ட். நம்மளுக்கு வேண்டியது கன்சம்ஷன் இன்கம், அவ்வளோதான். நீ வேறு சிச்சுவேஷனில் உள்ளே போட்டேன்னு வச்சுக்கேன், யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்க பேரண்ட்டு, they will pay the fees regularly. But then during corona time, can you expect the parent to pay the full fees at that time? No. ஏன்னா they will not be having jobs. அப்போது வாட் இஸ் சிட்ரஸ் பேரபஸ்னா, எவ்ரி அதர் திங் ஷுட் பி, அவன் என்ன எடுத்துக்குவானா இந்த கொரோனா அந்த தட் தே வில் அவாய்ட் எவ்ரி திங். நம்மளுக்கு என்ன வேணும்? கன்சம்ஷன் இன்கம். இதுதான். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன், உங்கள்கிட்ட இன்கம் இருக்குது, சடனாக சம் எமர்ஜென்சி ஹேப்பன், உங்கள்கிட்ட இருக்கிற காசும் போயிடும். அப்போ கன்சம்ஷன் எப்போது? காசு இல்லாத டைமில் கன்சம்ஷன் வேறு மாதிரி ஆகிடும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, say example, let's go for this. Usually you purchase 5000 provision வாங்குறீங்கன்னு நினச்சிங்களேன். சம் எமர்ஜென்சி ஹேப்பன் இன் யோர் ஹோம், இல்லை யாரோ ஒரு வீட்டில் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுவாங்க, தட் 5000லேருந்து they will come to 2000 because that the money which they had will be spent for எமர்ஜென்சிக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா காசு இருக்காது. அப்போ ப்ராவிஷன் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மந்த்துக்கு கம்மி பண்ணிவிடுவாங்க. புரியுதா? அப்போது சிட்ரஸ் பேரபஸ்னால் என்னென்னா, நம்மளுக்கு சிச்சுவேஷன், இந்த சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன், நிறைய காசு, கம்மி காசு அப்படிலாம் வேணாம். பொதுவாக ஒரு சிச்சுவேஷன் இருந்தால் நம்மளுக்கு என்ன வேணும்? கன்சம்ஷன் இன்கம், அவ்வளோதான்.
வேறு சிச்சுவேஷன்லாம் உள்ளே தூக்கி போட்டிங்கன்னா இது எல்லாமே டிஃபர் ஆகும். இது கரெக்டாக ரிலேஷன்ஷிப் கரெக்டாக ப்ரூவ் பண்ண முடியாது. ஓகேவா? லெட்ஸ் கோ ஃபார் த ஷெட்யூல். ஓகே, ஷெட்யூல் இன்கம், கன்சம்ஷன், சேவிங். இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி லெட் மீ எக்ஸ்பிளைன் வாட் இஸ் you have income da. Okay, you go to somewhere to work and you get 10,000. Do you think 10,000 கம்ப்ளீட்டாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக இல்லை. why they will not spend 10,000 கம்ப்ளீட்டாக 10,000 ஸ்பெண்ட் பண்ணால் இஸ் அ ஃபுல் பர்சன். if they're getting salary of 10,000, if he's spending 5,000 and if he's saving 5,000, is a wise person, is a good person. That is what they are saying here. When your income is 0, your consumption is 20, அப்போ saving is minus 20. சார் இன்கமே எல்லாச்சும் கன்சம்ஷன் எப்படி சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்கிட்ட இன்கம் இல்லை, இப்போத்துக்கு இன்கம் இல்லை, எனக்கு இப்போ வேலையே இல்லைன்னு நினச்சிக்கேன். காசு இருக்குமா என்ன? ஒன்று என்ன பண்ணுவேன்னா, இதுக்கு முன்னே நான் சேர்த்து வச்ச காசு எடுத்துக்குவேன், இல்லாட்டி கடன் வாங்குவேன்னா, அப்போ நான் சேவ் பண்ணுவேன். என்கிட்ட காசே இல்லை, அதை மீறியும் நான் கன்சியூம் பண்ணுறேன். சார் நான் இது எதுக்கு சார் கம்பேர் பண்ணிக்கலாம்னா, உங்களோட அக்கௌண்ட்ஸில் பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். ஓகே, காசே இல்லாத காசு எடுக்க முடியும் அப்படின்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட். அது மாதிரி தான் காசே இல்லாத நீ கன்சியூம் பண்ண முடியும்னா சேவிங் இருக்குமானா இல்லை. சார் அப்போ ஏன் சார் மைனஸில் வருது அப்படின்னா, இப்படி புரிஞ்சுக்கேன். உங்கள்கிட்ட காசு இல்லை, கடன் வாங்குறேன் 20 ரூபாய்க்கு, ஏதோ ஒன்று வாங்கணும், 20 ருபீஸ்க்கு வாங்கணும், 20 ருபீஸ் கடன் வாங்குறேன். அப்போ அவனுக்கு தரணும்ல. அப்போ சேவிங் minus 20 வருதுன்னா அது சேவ் பண்ணல, நீ கொடுக்க வேண்டியது. புரியுதா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். when the income is 60, your consumption is 70 மைனஸ். அப்போது உன்னோட இன்கம் 60 தான், நீ வாங்குறது எவ்வளோக்கு 70 ருபீஸ். அப்போ நீ எவ்வளோ கடன் வாங்கியிருக்க? 10 ரூபா. அந்த 10 ரூபா நீ திருப்பியும் ரிட்டர்ன் பண்ணணும். சேவிங் இல்லை, நைஹே. when your income is 120, your consumption is also 120, saving is 0. இது ஓரளவுக்கு பரவாயில்ல, ப்ரீவியஸாக பார்த்ததோட இது சூப்பர். உன்னோட இன்கம் நீ ஸ்பெண்ட் பண்ணுற அவ்வளோதான், அதுக்கு மேலே யார்கிட்டயே கடன் வாங்கலை. ஓகேவா? அது பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 180 is your income, your consumption is 170, your saving is 10. அப்போ your saving is 10. அப்போது நீ 170 கன்சியூம் பண்ணுற. இப்போ பாரு, ஒரு மனுஷன் வந்துட்டு பாரு சேவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இனிஷியலாக என்ன பண்ண கடன் வாங்கியிருந்தான், இப்போ என்ன பண்ணுறான், he started to save. when your income is 240, your consumption is 220, your saving is 20. when your income is 300, your consumption is 270, your saving is 30. when your income is 360, your consumption is 320, your saving is 40. Can we do a formula now? Yeah, income is equal to consumption plus saving. அப்படி என்ன புரிஞ்சுக்கணும் இங்கன்னா, அவன் இப்படியாப்பட்ட இதெல்லாம் கொடுக்கணும். when your income is equal to consumption plus saving, when your income y is equal to c plus s. புரியுதா? c plus s. income can be used for either for consumption or for saving. So y is equal to c plus s. Now let's go to this one. If we take அவன் என்ன கொடுத்துருக்கான், consumption equal to 100 plus 0.8y. சார் 0.89 என்னன்னா 80%. 80 by 100 is 0.8. 80 by 100, 0 cancel, one more 0 if it is cancel, if it is coming your upper side 0.8y. ஓகேவா? சி இஸ் ஈக்குவல் டு 100 + 0.85னா 1 மார்க்கில் கேட்குவாங்கடா. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். சார் நாட் 1 மார்க், 2 மார்க்ஸில் தே வில் கிவ் சி இஸ் ஈக்குவல் டு 100 + 0.85 கொடுத்துட்டு y கொடுத்தானா அதை சப்ஸ்டியூட் பண்ணால் தட் வில் பிகம் ஈஸி. பாரு எப்படி, லெட் மீ எக்ஸ்பிளைன். ஓகே, செகண்ட் லைன் பார்த்தோன்னா when the y is equal to 0, c is equal to 180 அப்படின்னா y 100 இருந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும், c is equal to 100 + 0.8. அந்த y இடத்துல 100 போட்டினா 0.8 into 100. 0.8 into 100 is something 80. 0.8 into 100 is 80. So 100 + 80 is 180. when the y is 200, c is equal, ஃபார்முலா என்னன்னா பேசிக் ஃபார்முலா, c is equal to 100 + 0.8y. 0.8y இன்கமில் 80% கன்சியூம் பண்ணுறாங்க. அப்போது இன்கம் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இன்கம்மை 2 விதமாக யூஸ் பண்ணலாம். ஒன்று கன்சம்ஷனுக்கு, இன்னொன்று சேவிங்க்கு. 80% ஆஃப் த இன்கம் வில் பி யூஸ்ட் ஃபார் கன்சம்ஷன்னா அப்போ ஹவு மச் வில் பி யூஸ்ட் ஃபார் சேவிங்னா 0.2y. 0.2y இஸ் யோர் சேவிங்ஸு. புரியுதா? 80% இன்கம் எனக்கு வருது, அதில் 80% நான் கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்னா 20% என்ன பண்ணணும், எதுவுமே பண்ண முடியாது, சேவ் தான் பண்ணணும். புரியுதா? அப்போது when the income is 0, c is equal to 100 + 0.8,
8 into yன்னு கொடுத்தானா அந்த y இடத்துல y அமௌண்ட்டு போட்டோம்னா we will get consumption. when y is equal 0னா அப்போது என்ன பண்ணோம்னா is equal to 100 plus 0.8 y இடத்துல 0 போட்டோம். அப்போ 0.8 into 0 is 0. So any number into 0 is 0. So 100 plus 0 is 100. If y is equal to 100 plus 0.8 into 100 அப்போ எவ்வளோ வரும் 80. So 100 plus 80 is 180. when y is equal to 200 100 plus 0.8 into 200 அப்படின்னு போட்டினா what you will get 160 அப்போ 100 plus 160 is 260. அதே மாதிரி y என்ன கொடுக்குறாங்களோ அதை போட்டோன்னா you will get the value. in mathematical terms நம்மளுக்கு மேக்ஸே தேவையில்லை. மேத்தமெட்டிக்கலாக என்ன சொல்கிறான்னா c is equal to a plus b into y. ஓகே, ஸோ நம்மளுக்கு வாட் வி ரிக்வயர் இஸ் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இன்கம் கேன் பி யூஸ்டு ஃபார் கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங்ஸ். கன்சியூம் எவ்வளோ பண்ணுறோமோ மிச்சம் வந்துட்டு சேவிங்ஸ் தான். அப்போ சி இஸ் ஈக்குவல் டு 100 + 0.8 ஒய்ன்னு எக்ஸாம்பிள் கொடுத்தானா இந்த ஃபார்முலாவை அப்படியே போட்டு ஒய்ன்ற இடத்துல ஒய்க்கு என்ன வேல்யூ கொடுக்குறாங்க அதை சப்ஸ்டியூட் பண்ணுனா யூ வில் கெட் த கன்சம்ஷன் வேல்யூ. சரி, கேன் வி கோ டு நெக்ஸ்ட் ஒன்று? எஸ், C is equal to consumption constant, okay, Y is equal to income. चलो, ஸோ இந்த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம் அப்படின்னா என்ன சார்? இங்கே 0.8ன்னு கொடுத்துருக்காங்க. சேஞ்ச் இன் கன்சம்ஷன் டிவைட் பை சேஞ்ச் இன் இன்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிள் ஒண்டி சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி ஏன் 0.8 எப்படி வருது சார் அப்படின்னா, நீங்கள் எங்கள் ஃபஸ்ட்டு இங்கே எடுத்துக்கினீங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம இதுக்கு Y 200 Y 300 C 2 இன்கம் 200 இருக்குது சொல்லோ கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குது 260. இன்கம் 300 இருக்குது சொல்லோ கன்சம்ஷன் எவ்வளோ இருக்குது 340. அப்போ இன்கம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு 100, கன்சம்ஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு? ஓகே, இன்கம் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு? சலோ 100, கன்சம்ஷன் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு 260, அப்புறம் 14 போட்டிங்கன்னா 80. புரியுதா? அப்போது கன்சம்ஷன் 80 சேஞ்ச் ஆகிருக்கு பை 100. நீங்கள் திருப்பி அதை பார்க்கணும். இன்கம் 200 நம்ம எதுனா கம்பேர் பண்ணலாம். எது கம்பேர் பண்ணலாம் 0.8 பக்காவாக வரும். ஓகேவா? சலோ y is 200 y is 300. நீங்கள் இப்படி கூட பார்த்துக்கலாம். y 100 y 0 and 100 என்ன டிஃப்ரென்ஸ்? 100 தான். அதே மாதிரி இங்கே இன்கம் பாருங்கள். நான் செகண்ட் ஒன் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? இன்கம் இங்கே எவ்வளோ இருக்குது? திஸ் ஒன் ஐ எம் சேயிங் திஸ் ஒன். Okay, y is 200 and y is 300. What is the difference? 300 minus 200 is 100. Inga what is C? 260. What is C? 340. Appo 340 minus 240 260 is 80. So marginal propensity to consume, the formula is delta C by delta y. Delta C क्या है? 80. delta y क्या है? 100. so 80 by 100 is 0.8. ये पुरीदा. चलो next let's go to the diagram तो very easy, you need to understand. Okay, when your income is 0 பாருங்க, your y axis measures. Guys, this is concept guys. I want you to understand the concept. I don't want you to go to each and every line and இப்போ எல்லா லைனும் படித்து புரியலனா வேஸ்ட்டு. நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணனோ அதை தான் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். when you go through your concepts, when you get the concepts, you can write whatever you want. Okay, chalo, now let's go to the diagram. Okay, 0 y axis, x axis. Y axis measures consumption, x axis measures income. இப்போ x axis once again, x axis what? Income. Y axis what? Consumption. Chalo, sorry, when your income is 0, அந்த ரெட் லைன் இருக்குல்ல, அந்த ரெட் லைன் 0ல் இருக்கு சொல்லோ கேன் யூ கன்சியூம் எனிதிங்? ஸ்டில் யூ கேன் கன்சியூம். சார் என்கிட்ட இன்கம் இல்லாத சொல்ல கன்சியூம் பண்ண முடியும்னா பண்ண முடியும். நான் இங்கே சொல்லியிருக்கேன், என்கிட்ட இன்கம் இல்லாத கூட கன்சியூம் பண்ண முடியும். எப்படி கன்சியூம் பண்ண முடியும்னா 2 விஷயம். என்கிட்ட காசே இல்லை, எப்படி நான் கன்சியூம் பண்ண முடியும்? ஒன்று கடன் வாங்கலாம், இல்லைக்கட்டி ப்ரீவியஸாக என்னோட சேவிங்ஸ் இருக்கணும். ப்ரீவியஸாக சேவிங்ஸ்லேருந்து தான் வாங்கலாம், இல்லைக்கட்டி நான் கடன் வாங்கணும். அதே மாதிரி தான் இங்கே when your income is 0, அந்த ரெட் லைன் டச் ஆகுது 0க்கு பாருங்கள். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் அண்ட் மீட்டிங் பாயிண்டில் அந்த குவாட்ரண்ட்டில் யூனோ தட் ரெட் லைன் இஸ் டச்சிங் யோர் 0, விச் மீன்ஸ் யோர் இன்கம் இஸ் 0. உங்ககிட்ட இன்கமே இல்லை. when your income is 0, still you are going and consuming. ஒன்று ப்ரீவியஸாக சேவிங்ஸ் இருக்கும், அதில் கன்சியூம் பண்ணுவேன். அப்போது இந்த 20 மேலே இருக்குல்ல, பாருங்கள் இன்கம் 0 சொல்ல யோர் கன்சம்ஷன் இஸ் வாட்? 20. இந்த
இந்த டேப்லர் காலமில் இங்கே டிபிக்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான். டேப்லர் காலமோட ரிஃப்ளெக்ஷன் தான் இதோட டயக்ராம். ஓகேவா, நான் சிம்பிளாக முடிச்சிடறேன் பாருங்க. இன்கம் 0 இருக்கு சொல்ல, ஸ்டில் யூ கன்சியூம். அந்த கேப் என்னென்னா அந்த இன்கமே இல்லாத நீ கன்சியூம் பண்ணுற. பி பாயிண்ட் பாருங்கள். when your income is 120 your consumption is also 120. அப்போ இங்கன்னா நோ சேவிங்ஸ். உங்கள்கிட்ட இன்கம் இருக்குது, கன்சியூமர் எவ்வளோ பண்ணுற 120 பண்ணுற. அப்போ சேவிங் இருக்கானா, சேவிங் நை ஹே आपसे you will not be having आपसे சேவிங் நை है. Okay, when your income is 120 your consumption is also 120, so there is no saving. Equal to equal, this is also called break even point. When there is no profit, when there is no loss, this point is called in economics as break even point, which means you will not be getting any profit, you will also not be incurring any loss. நீ போட்டு அப்படியே வந்ததுன்னா that is called equilibrium point as well. When your income is 120, your consumption is also 120, there is no savings. Chalo. Now, coming to your next point, when your income is 180, when your income is, consumption is 170, what is the saving? 180 minus 170, 10 is your saving. அப்போது இந்த எஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த எஸ்ஸுக்கும் ரெட் லைனுக்கும் ப்ளூ லைனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னா சேவிங். I repeat, when your income is 180, when your consumption is 170, what is your saving na? 10 rupees तो पैसा से 10 रुपये सेव करता है. You are saving 10 rupees, so your 180, when your income is 180, your consumption 170 na, you are saving how much? 70. அப்போ அந்த கேப், இந்த ரெட் லைனுக்கும் ப்ளூ லைனுக்கும் ஒரு சின்ன லைன் இருக்கா, அந்த கேப் என்னென்னா சேவிங். கீழே இருக்கிற கேப் என்னென்னா காசே இல்லை அப்பயும் வாங்குற. மேலே இருக்கிற கேப் என்னென்னா காசு இருக்குது ஆனால் அதோட கம்மியாக நீ கன்சியூம் பண்ணுற. தட் இஸ் கால்டு தட் இஸ் கால்ட் சேவிங் பாயிண்ட். ஓகேவா, புரியுறதா? சலோ, இங்கே அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். when you go through this is all very easy guys. அவ்வளோதான். ஸோ whatever I explained will be there in here. இங்கே என்ன கொடுத்துறேன், in 45 line at all levels income and consumption are equal. ஆமாம், 45 டிகிரி ஒரு குவாட்ரண்ட்டில் எக்ஸாக்டாக ஆஃபாக பிரிச்சுன்னா அந்த இடத்துல மீட் ஆகுதுன்னா அந்த 45 டிகிரியில் சம்திங் இஸ் மீட்டிங்னா எவ்ரி திங் வில் பி சேம். இங்கே என்ன சார் அது குவாட்ரண்ட் 45 டிகிரி கொடுக்கறதுக்கு பதிலாக 45 லைன் கொடுத்துக்கிறேன். வாட் அ ஃபூலிஷ் பீப்புள் திஸ் பீப்புள் ஆர். இன் 45 லைன் அட் ஆல் லெவல்ஸ். 45 லைன் இல்லை தலை, அது தட் இஸ் 45 டிகிரியில் your income is equal to consumption, perfectly equal to consumption, so there will be no excess and there will be no deficit. Chalo. சி கவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கன்னாது சி கவ்னா அதாங்க, திஸ் இஸ் ஆடியோ சி கவ். சி கவ்னா எங்கன்னா இந்த சி ஈக்குவல்ஸ் டு ஒய்ன்னு இருக்குல்ல, இந்த சி மாதிரி இருக்குது பாருங்கள். நான் பாயிண்ட்ஸு சொல்கிறேன். அங்கே சி இஸ் ஈக்குவல் டு ஒரு ஒய், அந்த ஒரு பாயிண்ட்டு, பி ஒரு பாயிண்ட்டு, சி ஒரு பாயிண்ட்டு. இந்த மூணுமே பார்த்தா சி மாதிரி இருக்கா, ஒரு மாதிரி சி எக்ஸாக்டாக இல்லைனாலும் ஆனால் சி மாதிரி ஒரு கர்வ் வருதா, புரியுதா? தட் சி கர்வ், தட் இஸ் கால்ட் சி கர்வ். when your income when your consumption is less than the income ஜாஸ்தியாக இருந்து கன்சம்ஷன் கம்மியாக இருந்தால் சி கர்வ் ஃபார்ம் ஆகும்ன்றான். சி இஸ் ஈக்குவல் டு ஒய், அது ஒரு பாயிண்ட்டு, பின்றது செகண்ட் பாயிண்ட்டு. அங்கே கீழே சி, சின்ன சி, ஸ்மால் சி இருக்குல்ல தனியாக, அது ஒரு பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்ஸ் தான் சி மாதிரி ஒரு கர்வ் வருதா, தட் இஸ் கால் சி கர்வ். அதுதான் இங்கே சி கர்வ்னு சொல்கிறாங்க. ரொம்ப இன்டெலிஜென்ட் பீப்புள் திஸ் பீப்புள் ஆர். ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு போய்க்கலாம். இங்கே கீழே என்ன இன்கம் இல்லாத கன்சியூம் பண்ணுறான், சென்டரில் என்ன கன்சம்ஷனும் இன்கம்மாக ஈக்குவல் ஆகுது, மேலே என்ன இன்கம் ஜாஸ்தியாக இருந்து கன்சம்ஷன் கம்மியாக இருக்குது. ஸோ டிஃப்ரென்ஸ் இஸ் சேவிங்ஸ். தட்ஸ் இட் காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா டெக்னிக்கல் ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் த கன்சம்ஷன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட் ஒன்று வந்துட்டு ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம். அப்படின்னா என்னென்னா இன்கமில் நீ எவ்வளோ கன்சியூம் பண்ணுற. நம்ம திருப்பியும் இதுக்கு முன்னே படிச்சிருக்கோம். இன்கம்னா என்ன, இன்கமில் நம்ம 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்துட்டு கன்சியூம் பண்ணலாம், இன்னொன்று வந்துட்டு சேவ் பண்ணலாம். அப்போது கன்சம்ஷன் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டினா பவர். ஓகே, ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி அப்படின்னா நீங்கள் இப்படி வச்சுக்கலாமே, 100 மார்க்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க, யூ ஆர் ரைட்டிங் எக்கனாமிக்ஸ் எக்ஸாம் ஃபார் 100 மார்க்ஸ், யூ ஆர் கெட்டிங் 90 மார்க்ஸ். ஸோ ஹவ் யூ வில் ரைட் 90/100. 90/100 தான் எழுதுவீங்கள, 100 மார்க்ஸில் 90. அதே மாதிரிங்க இன்கமில் how much you are going to consume. இன்கம் உனக்கு 10,000 வருது, 4,000 கன்சியூம் பண்ணுறேன்னா 4,000/10,000. சலோ, புரியுதா? சரி,
Marginal propensity to consume. Sir, marginal in economics means, as you people know, as I always say, marginal means additional. Okay, marginal propensity na what is additional? Example, last month I got 10,000, I spent 4,000. This month I got 11,000, I spent 5,000. What is the marginal? Additional அப்பத்துக்கும் இப்பத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அப்பத்துக்கும் இப்பத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பற்றி படிக்கிறது தான் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி. அப்போது டெல்டா சி பை டெல்டா ஒய், டெல்டா சி இஸ் சேஞ்ச் இன் இன்கம், கன்சம்ஷன் பை டெல்டா ஒய் இஸ் சேஞ்ச் இன் இன்கம். ஸோ டெல்டா சி பை டெல்டா ஒய். Average propensity to consume na C by Y, marginal propensity to consume na delta C by delta Y. Coming to your average propensity to save. Sir, இதுக்கு முன்னே உங்களுக்கு தெரியும், இன்கம் இஸ் ஈக்குவல் டு 2. இன்கமில் 2 பண்ணலாம், கன்சம்ஷனும் பண்ணலாம், சேவிங்கும் பண்ணலாம். அப்போது கேன் ஐ ஆல்சோ சே தட் இன்கம் விச் இஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு சி ப்ளஸ் எஸ். ஒய் மீன்ஸ் இன்கம், சி மீன்ஸ் கன்சம்ஷன், எஸ் மீன்ஸ் சேவிங்ஸ். ஓகேவா? அப்போது நான் இன்கமில் சேவ் பண்ணுறேன்ல, சே எக்ஸாம்பிள் ஐ கெட் 5,000 as my salary. 5,000 சேலரியில் ஐ எம் கோயிங் டு சேவ் 2,000. அப்போ 2,000 by 5,000. 5,000 என்னோடய சேலரின்னு நினச்சிங்க, அதை நான் 2,000 சேவ் பண்ணுறேன். அப்போ 2,000 by 5,000. புரியுதா சார்? அப்போ அந்த 3,000 எங்கே போச்சுன்னா கன்சம்ஷன். 5,000 2,000 சேவிங் போயிடுச்சுன்னா மிச்சம் என்ன பண்ணிக்குவாங்க, கன்சியூம் பண்ணியிருக்குவாங்க. அப்போ 2,000 by 5,000. சொல்லோ அதே மாதிரி ப்ரொபன்சிட்டி டு சேவ்னா லாஸ்ட்டு டைமுக்கு எவ்வளோ சேவ் பண்ண, இந்த டைம் எவ்வளோ சேவ் பண்ண. ஸோ டெல்டா எஸ் பை டெல்டா ஒய். Okay, delta S means change in savings, delta Y means change in income. So average propensity to consume is C by Y, marginal propensity to consume is delta C by delta Y, average propensity to save is S by Y, marginal propensity to save is delta S by delta Y. Chalo. Now let's go to average propensity to consume. அதே தான் சொல்லியிருக்கேன், நான் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இங்கே என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணேன். சி பை ஒய், ஏபிசினா என்ன, சி பை ஒய் கன்சம்ஷன் பை இன்கம். மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சியூம்னா என்ன, டெல்டா சி பை டெல்டா ஒய். ஓகேவா? டெல்டா சி இஸ் சேஞ்ச் இன் கன்சம்ஷன், சேஞ்ச் இன் இன்கம். அவ்வளோதான். எம்பிசி இஸ் பாசிட்டிவ் பட் லெஸ் தென் யூனிட்டி. யூனிட்டினா 1. யூனிட்டி மீன்ஸ் 1. இட் இஸ் ஆல்வேஸ் லெஸ் தென் யூனிட்டி. It is always positive. It will never become negative. புரியுதா? It will always be less than unity. Unityனா சார், யூனிட்டி நாங்கள் எங்கே படித்தோன்னா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிசிட்டி ஆஃப் டிமாண்ட். சொல்லோ ஞாபகம் இருக்கா? பர்ஃபெக்ட்லி elasticity of demand is infinity. Perfectly inelasticity is something which is less than 1. Unitary elasticity of demand is equal to 1. ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. Which you studied in your second chapter, consumption analysis, under the heading called elasticity of demand. ஓகேவா? அப்போ யூனிட்டி less than 1 which will be positive. வேறு இது மேலே அதே தான் கொடுத்துருக்கான். ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டி டு சேவ் இஸ் எஸ் பை ஒய், மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் இஸ் டெல்டா எஸ் பை டெல்டா ஒய். சார் இங்கே என்ன சார் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா. எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன? நான் இப்படி எடுத்துக்கலாமே. இன்கம்மை நீ என்னென்னலாம் பண்ணுவேன், வாட் யூ வில் டூ வித் இன்கம். ஸோ அந்த 1ன்றது இன்கம். சலோ ஐ வில் ரிப்பீட், 1ன்றது இன்கம். இப்போது இங்கே என்ன கொடுத்துருக்கேன், எம்பிசி. இதை நான் சொல்லுங்கள், திஸ் இஸ் வாட் ஐ ஆம் சேயிங். எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ், மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சம்ஷன் ப்ளஸ் மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னா, ஸோ கேன் ஐ நவ் சே தட் எம்பி இன்கம், அந்த 1ன்றது இன்கம்டா. அந்த இன்கமில் ரெண்டுமே பண்ணலாமா? இன்கம் இஸ் ஈக்குவல் டு எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ். அங்கே ஒன்றுக்கு பதிலாக ஒய் போட்டிருக்கலாம், பட் அவங்க ஒய்யை வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, இன்கம்னு சொல்கிறாங்க. அப்போ இன்கமில் நான் கன்சம்ஷனும் பண்ணலாம், சேவிங்கும் பண்ணலாம். இதை நான் மாற்றிக்குவேன். இப்போ எம்பிசி இந்த ஒரு ஈக்குவேஷனை வச்சு இஃப் ஐ வாண்ட் டு நோ வாட் இஸ் எம்பிசி, நான் கேன் ஐ சே எம்பிசி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எம்பிஎஸ். இங்கே இருக்குது பாருங்கள். அப்போ எம்பிஎஸ் என்ன, 1 மைனஸ் எம்பிசி. எங்கே இன்கம் இஸ் ஈக்குவல் டு எம்பிசி ப்ளஸ் எம்பிஎஸ். அப்போது எம்பிஎஸ் இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் எம்பிசி
or MPS is equal to 1 minus MPC. RHS on your LHS. LHS சைடு என்ன இருக்குது? MPC ப்ளஸ் MPS. RHSல என்ன இருக்குது? 1 இருக்குது. அந்த 1ன்றது என்ன? இன்கம். அப்போது எனக்கு MPC வண்டி தரணும்னா என்ன? கன்சம்ஷன் உனக்கு தரணும்னா என்ன? இன்கம்லேருந்து சேவிங்ஸ் எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும்? கன்சம்ஷன் தெரியும். அதே உனக்கு சேவிங்ஸ் தரணும்னா என்ன? இன்கம்லேருந்து கன்சம்ஷன் தூக்கிட்டா உனக்கு சேவிங்ஸ் தெரியும். அப்போ இன்கம் வச்சு என்ன பண்ண முடியும்? கன்சம்ஷன் ப்ளஸ் சேவிங்ஸ். எங்கே அது ரொம்ப சிம்பிள், ஆல் தான். தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, சிம்பிள் தோ சிம்பிள். ஸோ calculation of MPC, MPS, APS, MPS. ஓகே, चलो Y is income, C is consumption. 120 income 180, consumption 170. income 120 இருக்கு சொல்லுவோம், consumption is 120. அப்போ is there any savings? No. Income is 180, consumption is 170. Is there any savings? Na? Yes, 10. அப்போ ஏபிசினா என்ன? C by Y. C is what? 120. What is income? 120. So 120 by 120 is 1. Can I say 1? Yes. அப்போ 1 into 100% is 100%. இங்கே what is next one? 180 by 170 என்ன? ஏபிசிக்கு என்ன ஃபார்முலா? C by Y. What is C? 170. What is Y? 180. So 170 by 180 is what? 94%. சார் எப்படி சார் கண்டுபிடிக்கிறதுனா? எஸ், 18 by 17, 94%. சலோ, பர்சன்டேஜ் ஏபிஎஸ் என்ன? சேவிங்ஸ் பை income into 100. What is savings in your first case? income 120, consumption 120. சேவிங்ஸ் என்ன? இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சேவிங்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? income is equal to income minus consumption is savings. So income minus consumption என்ன? income 120, consumption 120. அப்போ savings is 0 by income 120 into 100 is 0 by any number by 0 is infinity. 0 by any number is 0. ஓகேவா? செகண்ட் கேஸில் பாருங்கள், 180 170. What is the saving here? 10. What is the income? 180. So 10 by 180 into 100 is what? 0.83. Okay, that is what you will get. 10 by 180 into 100, 10 on 1 18 100 by 18 வந்தால் அது என்ன பர்சன்டேஜ் இதோ அது தான் ஏபிஎஸ். ஓகேவா? எம்பிசி பாருங்கள், மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு கன்சம்ஷன், மார்ஜினல் ப்ரொபன்சிட்டி டு சேவ். சார் இந்த ரெண்டுத்துக்குமே ஏன் சார் ஃபஸ்ட்டு ஒனுக்கு இல்லை செகண்ட் ஒனுக்குன்னா, நான் லாஸ்ட் டைமே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ப்ளஸ் ஒன்லேயே மார்ஜினல் வந்தாலே என்ன பண்ணணும்னா செகண்ட் ஒன்லேருந்து தான் ஃபஸ்ட் ஒன். எக்ஸாம்பிள், நீ ஒரு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு ஸ்கூலுக்கு வந்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதுறேன்னு நினச்சிக்கேன். அப்போ நான் இருந்தால் கம்பேர் பண்ண முடியுமா? இதுக்கு முன்னே நீ இது எழுதி உன் பற்றி எனக்கு தெரியாது. ப்ளஸ் ஒனில் காமர்ஸ் உள்ளே வர ஃபஸ்ட்டு டெஸ்ட் எழுதினோடனே கேன் ஐ கம்பேர் யூ? மார்ஜினல்னால் என்ன? அடிஷ்னல். ஃபஸ்ட் டெஸ்ட் எழுதினோடனே நீங்கள் இப்படி இருந்தீங்க, இப்போ இப்படி இருக்கீங்கன்னு சொல்லவே முடியாது. அப்போ நான் எப்போ கம்பேர் பண்ணலாம்? செகண்ட் டெஸ்ட் எழுதினோடனே செகண்ட் டெஸ்ட்டில் இவ்வளோ இருக்குது, ஃபஸ்ட் டெஸ்ட்டில் இவ்வளோ இருக்குது, கம்பேர் பண்ண முடியுமா? அப்போ கம்பேர் எப்போ பண்ண முடியும்? செகண்ட் ஒன்று முடித்தா தான் ஃபஸ்ட் ஒன்று வச்சு கம்பேர் பண்ண முடியுமா? அதுக்கு தான் இங்கே ஃபஸ்ட் ஒனுக்கு டேஷ்னு இருக்குது, செகண்ட் ஒனுக்கு இருக்குது. எம்பிசிக்கு என்ன ஃபார்முலா? டெல்டா சி பை டெல்டா ஒய். வாட் இஸ் டெல்டா சி இயர்? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 170 minus 120 is how much? 50. டெல்டா ஒய் என்ன? டெல்டானா என்ன? சேஞ்ச். எவ்வளோ? 180 minus 120 is 60 by, so 50 by 60 is 0.83. Sorry. What is MPS here? MPSனா என்ன? டெல்டா எஸ் பை டெல்டா ஒய். நம்மளுக்கு டெல்டா ஒய் ஏற்கனவே தெரியும். 180 minus 120 is 180 minus 120 is 60. அப்போது சேவிங்ஸ் என்ன? டெல்டா சி என்ன? ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் ஃபார்மில் கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட் ஒனில் சேவிங்ஸில் 120 minus 120 is 0 and 180 minus 170 is what? Sorry, savings 10, right? 10. Chalo, correct? Yes. So delta S by delta Y. இப்போ delta S எவ்வளோ? ஃபஸ்ட் ஒனில் சேவிங் இல்லை, செகண்ட் ஒனில் சேவிங் இருக்குது. ஸோ 10 by 60. So that is what it is, 10 by 60. It should be 10 by 60. அந்த 10 by 60 போட்டினா சார் 10 by 60 எப்படி சார்னா திருப்பியும் லெட்ஸ் கோ ஃபார் அ நீட் கால்குலேஷன். எம்பிஎஸ்க்கு என்ன ஃபார்முலா? டெல்டா எஸ் பை டெல்டா ஒய். நம்மளுக்கு டெல்டா ஒய் ஏற்கனவே தெரியும். டெல்டா ஒய்னா என்ன? இந்த இன்கமோ 180 minus 120 is 60. வாட் இஸ் சேவிங் இயர்? ஃபஸ்ட் ஒனில் சேவிங் இல்லை, செகண்ட் ஒனில் சேவிங் எவ்வளோ? 10. ஸோ 10 by 60. 10 by 60 is 0.17. चलो पुरीदा. चलो, that's it guys. That's it about your
technical attributes of the consumption function. Thank you so much.